அண்ணா என்ன? நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ண. அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களா? எங்க பாட்டி சொல்லுச்சு. ஆமாமா, இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுன்னா ரெண்டு கண்ணு தெரியாத கூட தாண்டா பொண்ணு கொடுக்கணும். கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. எப்படியாவது சிக்கன் சின்ன வீடா பார்த்து செட் பண்ணுங்கண்ணே. டேய், செட் பண்றதுக்கு இது என்ன பல்லு செட்டா பம்பு செட்டாடா? சரி சரி, மண்டை ஆட்டாத. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. நிஜமாவா? சின்ன வீடு எப்படின்னு? வீட்டுக்கு முன்னால நீட்டமா 2 வராண்டா, நடுவுல ஒரு பெரிய ஹால், வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல கரு கும்முன்னு ஒரு சமைய கட்டுறா. மாடியில 2 பெட்ரூம்ஸ். ரெண்டா? நான் ஒண்ணாக்கிறேன். வீட்டுக்கு சுண்ணாம்பு கிண்ணாம்பெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்காண்டா. எல்லாம் சொன்னீங்க, ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன? அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னண்ணே? அடே, என்ன மெக்கானிக் நினைச்சா புரோக்கர் நினைச்சடா? டேய், ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. சரிங்க. அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே. இந்த சின்ன வீடு